4வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கைகளை தட்டி ஆண்டவர் இந்த ஆண்டு நம்மை நிறைவாய் நடத்த போகிறார். நல்ல கைகளை தட்டி இயேசு கிறிஸ்து நடத்த போகிறார். அதுவும் கிறிஸ்து இயேசு நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அவருடைய ரிச்சஸ் க்ளோரியஸ், அங்கே வேதாகமத்தில் இப்படி சொல்லுகிறது, ஐஸ்வர்யம்னா ரிச்சஸ் க்ளோரியஸ். ஹல்லேலூயா. ரிச் என்பது வேற, ரிச்சஸ் அப்படின்றது வேற. மல்டிப்ளை, அதிகமான காரியங்கள் உள்ளடக்கி இருக்கிறது. அதனால நம்ம என்ன பண்ண போறாரு கர்த்தர், உங்கள் குறைவுகள், ஹல்லேலூயா, உங்கள் குறைவுகள் இடத்துல உங்க பேரை போட்டு வாசிக்க போறோம். ஆமென். என் தேவன் அப்படின்ற இடத்துல உங்க பேரை போடுங்க. உங்கள் குறைவுகளின் போது உங்க பேரையும் போடலாமா? ஆமென். இல்ல என் தேவன் இடத்துல பவுல் சொன்னதாக இருந்துட்டு போட்டோம் விடுங்க. ஆவியானவர் சொல்றாரு. ஆமென். வாசிக்கலாமா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி சந்தோஷோட குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. உங்க குறைவெல்லாம் ஆண்டவர் நிறைவாய் மாற்ற போகிறார். குறைவெல்லாம் ஆண்டவர் நிறைவாய் மாற்ற போகிறார். ஆமென். எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம். நமக்கு குறைவு நமக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது வாழ்க்கையில். ஆமென். குறைவு இல்லாம இல்லை. ஆனா ஆண்டவர் நம்மை நிரப்ப போகிறார். ஆமென். ஃபுல்ஃபில் பண்ண போகிறார். ஆமென். இப்போ நல்ல கவனிங்க. குறைவு அப்படின்னா பொதுவா நம்ம எதெல்லாம், ஐஸ்வர்யம்னா என்ன நினைக்கிறீங்க? ஐஸ்வர்யம் என்ன? பணம் தான். என்னடா அது வெடிக்கவே இல்லையா? பூச்சாரியா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கவனிங்க. ஐஸ்வர்யம்னா என்ன நினைக்கிறீங்க நீங்க? பணம். அப்புறம் பொன், பொருள், பணம். அதை சுத்தி தான் நம்ம என்னெல்லாம் ஓடும். அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய ஐஸ்வர்யம் என்ன அப்படின்னா, தேவன் ஐஸ்வர்யத்திற்கு அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிற ரிச்சஸ் க்ளோரியஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது மேன்மை. என்னது? அதுக்குள்ள அடங்கி இருக்குது. ஐஸ்வர்யத்துக்குள்ள என்ன அடங்கி இருக்குது? மேன்மை அடங்கி இருக்கிறது. ஆற்றல் அடங்கி இருக்கிறது. பவர் அடங்கி இருக்கிறது அதுக்குள்ள. அது மட்டும் இல்ல, அதுக்குள்ள நீங்க சொன்ன செல்வங்கள் அடங்கி இருக்குது. என்ன அடங்கி இருக்குது? செல்வம்னா பணம், சொத்துக்கள், பொக்கிஷங்கள். ஹல்லேலூயா. மேன்மைனா உயர்ந்த நிலை, ஆனரபிள், நமக்கு மேல உயர்த்துவார். சிறப்பான தன்மைகள் நமக்கு உண்டா. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஐஸ்வர்யம் அப்படின்றதுல பல விஷயங்களை உள்ள வச்சிருக்கிறார். அப்புறம் பேர், நல்ல வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் அதுக்குள்ள வச்சிருக்கிறார். இந்த 2026ல நல்ல ஆசீர்வாதங்களும் கிடைக்கும், நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். கைகளை தட்டி ஆண்டவர் நல்ல கையை தட்டி. இந்த ஆற்றல் அதுக்குள்ள அடங்கி இருக்குது. அந்த ஆற்றல் எதுக்குன்னா, ஒருவரும் செய்து முடிக்காததை நீ செய்து முடிக்கும்படியான பலனை உனக்கு கொடுப்பதற்கு. அது ஒரு ஐஸ்வர்யம். யாருமே செய்யலையா, அவன் செஞ்சுட்டான். அவன் எது கொடுத்துருக்கு? இப்போ தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை, உனக்கு ஆற்றல் இல்லாத குறைவை, குணம் இல்லாத குறைவை, உயர்வு இல்லாத குறைவை, பணம் இல்லாத குறைவை, அல்லது நிறைவு இல்லாத ஒரு குறைவெல்லாம் இயேசுவின் மகிமையினால அந்த குறைவுகளை எல்லாம், ஒரு குறைவு அல்ல, அங்க எல்லா குறைவுகளும் அப்படிதான் சொல்லுது. குறைவுகளை எல்லாம், ஒரு குறைவு, ஒரே ஒரு குறைவுன்னு சொல்றாங்க. குறைவுகள் எல்லாம் என்னென்ன குறைவு இருக்குதோ அந்த எல்லா குறைவையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரா? சொல்லுங்க, என்ன வாங்க போறாரு? என் வாழ்க்கை நிறைவாக, என் வாழ்க்கை நிறைவாய் மாற போகிறது. சொல்லுங்க, என் வாழ்க்கை நிறைவாக போகிறது. என் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற போகிறது. இந்த வருஷத்துல நான் குறைவுகளை பார்க்க போகிறது இல்லை. குறைவுகளை வாழ்க்கையில் இல்லை. எனக்குள்ளே குறைவுகள் இல்லை. 2025ல குறைவுகள் இருந்திருக்கலாம். புதிய ஆண்டுக்குள்ள வந்திருக்கிற எனக்கு குறைவுகள் இல்லை.
இயேசு தம்முடைய மகிமையினால் அதை நிறைவாய் மாற்ற போகிறார். அதை நிறைவாக்க போகிறார். ஹல்லேலூயா. சிம்பிளா சொல்றேன், ஒரு பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்துல கொஞ்சம் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நிறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. ஆனா அதை யார் நிறைவாக்க போறாங்கன்னா இயேசு அந்த இடத்துல அந்த பாத்திரத்தை நிறைவாக்குவார். ஆமென். குருடன கண்கள் திறந்தது யாரு? செவிடனுடைய காதுகள் கேட்க வைத்தது யாரு? மரித்தோரை எழுப்பினது யாரு? 5 மீன் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்து மீதியானது 12 கூடைகளை எடுக்க வச்சது யாரு? சத்தமா யாரு? 7 சில மீன்களை 4000 பேருக்கு மேல போஷித்து மீதியான 12 கூடைகள் எடுக்க செய்தது யாரு? தண்ணீரை திராட்சரசமா மாற்றினது யாரு? அதை செய்தவர் தான் சொல்றாரு, அவர் உன் குறைவுகளை நிறைவாக்குவார். கையை தட்டி ஆண்டவரே, உன் குறைவுகள் எல்லாம் உனக்கு என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் ஆச்சு, 2 பிள்ளையை பெற்றெடுத்து ஆளாக்கி இருக்கோம் இல்லையா? ஆனா இல்ல, வயசு கடந்து போச்சு, கல்யாணம் ஆகல. இப்ப அதை நிறைவேற்றுவார். ஆமென். அது நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்கு சொல்கிறது, செல்வம், பேர், மேன்மை, ஆற்றல், நிறைவு, 5 காரியங்களை உள்ள அடக்கியிருக்கு. எல்லாவற்றையும் கொடுக்கிறதுக்கு பேர் தான் the richest glorious. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் மகிமை, அவருடைய ஐஸ்வரியத்தின் மகிமையினால, அவருடைய ஐஸ்வரியமும் பாருங்க, தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, தேவனுடைய ஐஸ்வரியமும் கிறிஸ்துவின் மகிமையும் சேர்ந்து என்ன பண்ண போகுது? உங்களுடைய குறைவுகள் எல்லாம் தேவனுடைய ஐஸ்வரியம் கிறிஸ்துவின் மகிமையினால உன்னை அப்படியே என்ன பண்ண போகுது? இப்போ நிறைவாய் மாற்ற போகுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம குறைவுக்குள்ள இருக்க போறது கிடையவே. ஹல்லேலூயா. ஆனா இந்த குறைவிலிருந்து மீண்டு வருவதற்கு, இந்த குறைவு நம்ம வாழ்க்கையில வராதபடி இருக்க ஒரு 3 காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். நம்ம தொடர்ந்து இந்த நாட்களில அந்த காரியங்களை பார்க்க போறோம். ஆமென். ஹல்லேலூயா. சில சின்ன உதாரணங்களை சொல்றேன், எடுத்து வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:35 ஒருத்தர் எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலனுடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு ஒன்றும் குறைவாய் இருந்தது. பாருங்களேன், கர்த்தருடைய சமூகத்துல வந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் குறைவாய் இல்லை. என்ன இல்லை? பாருங்களேன், தேவ சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒன்றுமே என்ன பண்றதுல குறைவா இல்லை. லூக்கா 22:35 நம்ம வாசிக்கலாமா? இன்னும் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி கேட்கிறாரு, நான் எதுவுமே இல்லாம உங்களை அனுப்பணும்ல, அப்புறம் ஏதாயிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அப்புறம் அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். பாருங்களேன், நான் உன்னை அனுப்பும் போது பணம் பை இல்ல, சாமான் பை இல்ல, பாதரட்சை இல்ல, ஆனா எதுவுமே என்ன இல்ல சொல்லி, எதுவுமே இல்ல, எதுவுமே என்ன இல்ல. அப்ப ஆண்டவர் அனுப்புகிறார், ஆண்டவர் சமூகம் நம்மை நிறைவாய் மாற்றுகிறது. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு குறைவு என்பதை ஆண்டவருக்கு பிடிக்கவே. ஹல்லேலூயா. நாம என்ன பண்றது தெரியுமா? இதான் என் வாழ்க்கை, அப்படியே சகிச்சுக்கணும். ஹலோ, நீங்க யாரை சகிச்சு கொள்ளும்படி கர்த்தர் உங்களை அழைக்கல. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசத்தை வளர்த்து கொள்ளும்படி தான் கர்த்தர் விரும்புகிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யம், அவர்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்குது, அந்த ஐஸ்வர்யம் என் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையினால நிறைவாய் மாற போகிறது. ஆமென். தேவனுடைய ஐஸ்வர்யம் என் குறைவை மாற்ற போகிறது. வெள்ளியும் பொண்ணு யாருடையது? பூமி, அது நிறைவு யாருடையது? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ அவருடைய ஐஸ்வர்யம் உன் குறைவை நிறைவாய் மாற்றமா மாத்தாரா? ஹல்லேலூயா. யோசிக்கிறத மாற்றும் அப்படின்றது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, மாறும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே, நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால். குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே.
இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லையே தொல்லை இல்லையே, பொறுமையற்றி புலம்புவாரை இருக்குவே. என் வாயத்தை சொல்லுங்க, சுவாசமா சொல்லுங்க. கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் நிறைவாய் நடத்த போகிறார். என் வாயத்தை நடத்துவார். இல்லை என்பது எனக்கு இல்லை, இல்லை என்பது இல்லையே, தொல்லை இல்லையே, இல்லையே, ஓய்வு இல்லையே, இல்லையே, தொல்லை இல்லையே, நிறைவாய் நடத்துகிறது உனக்கு கூட இருக்க போறாரு. உன் லைஃப்ல என்ன இல்ல, விசுவாசம். கர்த்தர் உன்னை நிறைவாய் நடத்த போகிறார். ஆமென். என் பாக்கெட்ல காசு இல்லைன்னு சொல்லவே கூடாது. ஆமென். சில நேரத்தில் நம்ம சொல்றோம், என்னப்பா ஒண்ணுமே இல்லை, என்ன சொல்றோம் நம்ம வீட்டுல நாம இருக்கிற அரிசி ஒன்றும் இல்லை, அல்லேலூயா, அப்படி சொல்லக்கூடாதான். ஊழியக்காரங்க சொல்றாங்க, என்ன சொல்றாருமா, அரிசி டப்பா காலியா இருக்குன்னு சொல்றோம். என்ன சொல்றோம், பரிசு காலியா இருக்குது. அல்லேலூயா, பரிசு எப்படி இருக்குது, காலியா தான் இருக்குது. அதுக்குள்ள வரும். ஆமென். அரிசி டப்பா காலியா தான் இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல, இல்லைன்னா மொத்தம் காலியாயிடும். அல்லேலூயா. நம்ம வாய் தானே எல்லாத்தையும் உருவாக்குது. கர்த்தர் சொல்றார், மரணமும் ஜீவனும். அப்போ என் பாக்கெட் காலியா இருக்குது, என் பர்ஸ் காலியா இருக்குது. அல்லேலூயா. அப்படி ஒண்ணா சொல்லு, என் அக்கௌண்ட்ல ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. என் வீட்டுல ஒண்ணுமே இல்லை, சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. போர்த்திக்க ஒண்ணுமே இல்லை அப்படி சொல்ல, இல்லைன்னு சொல்லாத. பக்கத்துல இனிமேல் இல்லைன்னு சொல்லாத, வெச்சிக்கினே இல்லைன்னு சொல்லாத, இல்லைனாலும் இல்லைன்னு சொல்லாத. இந்த வருஷம் கர்த்தர் உன்னை நிறைவாய் நடத்த போகிறார். நிறைவா அனுபவிக்கணும்னா வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேச கத்துக்க. அல்லேலூயா. ஒரு மாசம் ஆனதுக்கு அப்புறம், பாஸ்டர் நீங்க வேற ஆண்டவர் நிறைவா நடத்துவார்னு சொன்னீங்க, வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் இல்ல பாஸ்டர். நீ மாசம் 31 நாள் இல்ல 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 இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, நீ சொல்லுங்க, இல்லை என்பது எனக்கு இல்லை. சொல்லுங்க, இல்லை என்பது தொல்லை என்பது ராமே, இல்லை என்பது இல்லை என்பது சொல்லுங்க, இல்லை என்பது இல்லை என்பது இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லையே தொல்லை இல்லையே, இல்லையே குறைவு இல்லையே, இல்லையே. சத்தமா சொல்லுங்க. குறைவா இருக்குதுன்னு சொல்லி புறம்போது என்ன பண்ணோம், பாஸ்டர் don't call to me. Hallelujah. Don't call to me. என்ன கால் பண்ணாதீங்க. Hallelujah. குறைவா வச்சுன்னு என்ன கால் பண்ணாதீங்க. ஆமென். நான் சொல்றேன், நீ 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 உனக்கு ஆண்டவர் கொடுக்கறது எட்டாவது சபையில கூட. Hallelujah. உனக்கு ஆண்டவரோட நிறைவாக்குவார்ல, கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டார். Hallelujah. சத்து வாய் வலியவே வர மாட்டேங்குது. அப்புறம் எங்க ஆண்டவர் ஒன்று கொடுப்பார். Hallelujah. அதாவது இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் அடிமை தனத்தில் 400 வருஷம் இருந்தாங்க. எத்தனை வருஷம் இருந்தாங்க? 400 வருஷம். 430 வருஷத்துல புறப்படுறாங்க. புறப்பட்ட உடனே கர்த்தர் என்ன பண்ணார், அவங்க பாக்கெட்ல எல்லாம் வெள்ளியை பொண்ணுமா போட்டு அனுப்புனார். அவன் என்னத்தை போட்டு அனுப்புனாரு, வெள்ளியை பொண்ணுமா போட்டு அனுப்புனாரா. வனாந்தரத்துல வந்த உடனே இப்ப ஆண்டவர் மோசேக்கு ஒரு பிளான் கொடுத்துட்டார். எப்ப உடன்படிக்கை பெட்டி செய், சித்தி மரத்துல என்ன பண்ண, உடன்படிக்கை பெட்டி செய், கேருபீன்களை செய், விளக்கு தண்டவை, இப்படி வை அப்படி வை சொல்லி பல திட்டங்களை கர்த்தர் ஆசாரிப்பு கூடாரத்துக்கான எல்லா காரியத்தை கொடுத்துட்டார். இப்போ நம்ம ஆண்டவர் எப்படி பண்ணாரு, அலை தங்கமயமானவர் அல்லவா. அல்லேலூயா. ஓபியின் தங்கம் பைபிள்ல ரிசர்ச் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க ஓபின்றது தமிழ்நாடு, தமிழ்நாட்டு ஏதோ ஒரு ஏரியாவும்
இது ஒருத்தவங்க சொன்னாங்க, ரிசர்ச் பைபிள் சொல்ற ஓப்பியின் தங்கத்தை ஆற்று கற்களை போல சேர்த்து வைப்பீர்கள் அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ நீ தமிழ்நாட்டில் எங்கடாவது தேட ஆரம்பிக்கிறீங்க. அல்லேலூயா. ஒரு 10 சென்ட் வாங்கிட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க. அங்க போய் நம்ம கிணறு எடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பைபிள்ல ஒண்ணு போட்டுக்கிறதுனால உண்மை இல்லாம இருக்கவே இருக்காது. அந்த ஊரை கண்டுபிடிக்க போறோம். நம்ம எல்லாரும் ஆளுக்கு ஒரு 20 சென்ட் வாங்கி கையை கட்டி ஆடுறேன். நல்ல கையை கட்டி ஆடுறேன். அல்லேலூயா. அங்க ஒரு வாகன வேலைக்கிறோம். ஒரு ஆமென். ஆமென். தோட்டத்தோட வேற யாரையும் வேலைக்கு வைக்க வேண்டாம். என் வேலைக்கு நீங்க வாங்க. உங்க வேலைக்கு நான் சூப்பர்வைசிங் பண்றேன். ஆமென். அல்லேலூயா. யாரும் வச்சா சொல்றோம் கவர்மெண்ட் போயிட்டு. கர்த்தர் நல்ல ஒரு ஆமென் சொல்லாம. ஆமென். அது ஒரு அம்மா சொல்லுச்சு, ரிசர்ச் பண்ணிட்டு நம்ம ஓப்பீரின் தங்கம் சாலமோன் கூட ஓப்பீரின் தங்கத்தை எல்லாம் கொண்டு வந்து கப்பலை சேர்த்து வச்சாங்க. அவ்வளோ கோல்டு அவளை சேர்த்தணும். அது பாத்தீங்கன்னா என்னமா தேடுறீங்க? கொஞ்சம் என்ன வெளியே ஏதாவது முக்கியமான பொருள் எடுத்து உள்ள வச்சு கவனி, வசனத்தை கவனி. அதனால ஆயத்தமாக எங்க எந்த ஏரியா லொகேஷன் கண்டுபிடிச்சு போயிடலாம், கிளம்பிடணும். ஆமென். அல்லேலூயா. நிறைவாக ஒரு ஆமென் சொல்லாம பாருங்க. ஓப்பீரின் தங்கத்தை ஆற்று கற்கள் போல சேர்த்து வேதம் சொல்லு. ஆமென். அப்ப நம்ம ஆண்டவர் நிறைவா நடத்துகிறவர். நமக்கு தங்கம் வெள்ளி பண்ண ஆசை இருக்கக்கூடாது. சாலமோனின் நாட்கள்ல வெள்ளி ஒரு பொருட்டா என்ன பண்ணவே இல்லை. என்னது? சாலமோன் நாட்கள்ல வெள்ளி என்ன பண்ணல, அதை கணக்கிலே வச்சுக்கல. சாலமோன் என்ன பண்ணலாம்? அப்புறம் எவ்வளவு தங்கம் பாருங்க. ராமன் ஏன் ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுக்குறாரு தெரியுமா? எடுத்துட்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்துல கொடுப்பேன் அப்படின்னு. அதுவும் ஒரு திட்டம் பண்ணாரு. 10ல் 1 கொடுங்க. என்னது கொடுக்க சொன்னாரு? 10ல் 1 கொடு அப்படின்னு. நம்ம அதையும் எடுத்து சாப்பிடுறது ரெடியா இருக்கும். ராமன். அல்லேலூயா. மாஸ்டர் அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க. so many needs me. அல்லேலூயா. எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு. லோ விதையை சாப்பிட்டு பின்னால பட்டினியா தான் இருக்கும். ஆமென். I do not eat seeds. அல்லேலூயா. விதைகளை சாப்பிட்டு அப்புறம் நீ என்ன பண்ணாத? ஹங்கிரியாமா? அல்லேலூயா. ஆமென். ஹங்கிரி. நம்ம ஹங்கேரி ஒரு நாடு தான். போய் கர்த்தர் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சரி கவனிங்க. கர்த்தர் ஒரு 3 காரியங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார். கவனிங்க. தேவஜனமே, தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்மை அனுப்பும் பொழுது குறைவாய் சீஷர்கள் அனுப்பும் போது அவங்க வஸ்திரம் இல்லை, மாற்று வஸ்திரம் இல்லை, செருப்பு காலணிகள் இல்லை, பணப்பை இல்லை. ஆனா ஒன்றும் குறைவா இருந்ததும் இல்லை. என் தேவஜனமே ஆண்டவர் இந்த வருஷம் கூட நான் நடத்துங்கப்பா. இந்த வருஷம் முழுவதும் என் வாழ்க்கை ஆசீர்வாதம். இந்த வருஷம் முழுவதும் நான் நல்லா இருக்கும். இந்த வருஷம் இனி ஒரு எல்லா நாட்களும் ஆசீர்வாதமா இருக்கும். சங்கீதம் 65:11 வாசிக்க வேண்டாம். கவனிங்க. வருஷத்தை நன்மையா இந்த வருஷம் என்னென்ன நன்மை வச்சிருக்கீங்க கொடுங்க ஆண்டவர். அல்லேலூயா. என் லைஃப் நிறைவா மாத்துங்க ஆண்டவரே. கடன்காரியா இல்ல ஆண்டவரே, கடன் கொடுக்கிறவர். அந்த வேதம் அப்படிதான் சொல்லுது. நீயோ அல்லேலூயா. நீயோ கடன் வாங்காத இருப்பாய். நீயோ கடன் கொடுப்ப. உன் ஆண்டவர் நீதான் கடன் கொடுப்ப. நீவே கடன் கேட்டுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய விஷயத்துல உண்மையா இருந்துட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம கடன் வாங்க மாட்டோம். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சில நேரங்கள்ல துருக்கும் பைபிள்ல நிறைய விஷயங்கள் சொல்றேன். முதல் காரியத்துல இந்த வருஷம் நிறைவை காண்பதற்கு நம்ம ஒன்று செய்யணும். 1 சங்கீதம் 34:9-10. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பாருங்க, பயந்து இருக்கிறவர்களை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும். இப்ப தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், தேவனுக்கு பயந்த ஜனமே, தேவனை தேடினால் உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் உன்னை நிறைவாய் நடத்துவார். சிங்கத்தின் குட்டிகள் கூட பட்டினி கிடந்தாலும் கிடக்கவே தவிர தேவன் தம்முடைய பிள்ளைகளை பட்டினியாய் விட மாட்டார், குறைவுகளோடு விட மாட்டார், நிறைவாய் நடத்துவார். கையை தட்டி ஆண்டவர். அல்லேலூயா. நான் ஆண்டவரை தேடினா என் நன்மை எப்படி குறையும்? நான் மனுஷனை தேடினா இந்த குறைவு வரதான் செய்யும். நான் மனுஷனை எதிர்பார்த்தா எல்லா குறைவுகளும் வரும். நான் தேவனை எதிர்பார்த்து நடந்தா எல்லாம் நிறைவாய் சந்திக்கப்படும். ஆண்டவரை தேடணும். அது
அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேடுறோமா? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் கர்த்தரை தேடுகிறோமா? சபையில வந்து ஆண்டவரை தேடுகிறோமா? தனிப்பட்ட முறையில வேதத்தோட தேவனை தேடி பார்க்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தை தேடி வாசியுங்கள். அல்லேலூயா. தேடி வாசிங்கள். அது ஜோடி இல்லாமல் ஒன்றும் இராது. ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனம் இணை வசனமா, நம்ம வேதத்தையே தேடி வாசிக்கணும் கர்த்தர் சொல்றார். அப்ப கர்த்தரை தேடணுமா வேணாமா? நல்ல ஆசீர்வாதமான மழை. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல அருமையான மழை. ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்டார்டிங்கே ஆண்டவர் பின்றார். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல அறைகளை தட்டி. நான் உண்மையில யோசிச்சேன், ஆண்டவரே நாளைக்கு நல்ல நாங்கள் சர்ச்சோடு தான் படுத்துக்கிறோம், பனி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் உண்மைக்கு சொல்றேன், எல்லாருமே சொட்டர் போட்டு 2 பெட்ஷீட் இல்லாமல் படுக்கிறது கிடையாது. சொட்டர் போட்டு 2 பெட்ஷீட் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறது இல்லை, படுக்கிறது இல்லை. அதனால யோசிச்சேன், ஆண்டவரே நாளைக்கு இந்த பனி அப்படியே இறங்குச்சுன்னா எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணும். நைட் பழைய நேரத்தில் கஷ்டமாக இருக்குமே. நான் ஜெபலாம் பண்ண நான் மனசில் நினைச்சேன், அவ்வளோதான். ஆனால் காலையிலேருந்து கிளைமேட்டை வந்து பனி மாதிரி இந்த மேகமூட்டமாகவே வச்சிருந்து ஒரு ஆசீர்வாத மழையை கர்த்தர் அனுப்பி தந்திருக்கிறார். அல்லேலூயா. உண்மையிலே இந்த மழை, இந்த கிளைமேட் மாறாம கிளவுட் இருந்து அந்த பனி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மேகமூட்டம் இல்லாமல் பனிமூட்டமாக இருந்ததுன்னா நம்ம எல்லாரும் இன்னைக்கு கண்டினியூஸாக பண்ணிருப்பீங்க. இன்ஸ்டால் பண்ணி இருமையில் இருந்திருப்பீங்க. அல்லேலூயா. கக்கப்பக்கு இருமையிலே இருந்திருப்பீங்க. நான் ஜெபத்தை சோர்ந்து ராமன் குடிச்சிட்டு இருப்போம். அல்லேலூயா. பாருங்க தேவ ஜனமே, கர்த்தரை தேடு. கர்த்தரை தேடுனா உனக்கு நன்மை குறைவுபட. பக்கத்துல பார்த்து ஆண்டவரை தேடு. இந்த வருஷம் முழுசும் தேடு. ஒவ்வொரு நாளும் தேடு. ஒவ்வொரு நிமிஷமும் தேடு. ஒவ்வொரு நொடி ஆண்டவர் தேடிட்டே இரு. உன் நன்மை குறையாது. உன் குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். தேவனை தேடுகிறவருடைய குறைவுகள் எல்லாம் மாறும். தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி தம்மை தேடுகிறவருக்கு பலனளிக்கிற தேவனாய் இருக்கிறபடினால அவர் உனக்கு நிறைவான பலனை கட்டளையிடுவார். கைகளை தட்டி ஆண்டவரே. வேற என்ன சொல்லுது கர்த்தருடைய வார்த்தை? தம்மை தேடுகிறவருக்கு அவர் பலன் அளிக்கிறார். சபைக்கு தாராளம் உள்ள வந்துடணும். பலனை அனுபவிக்கணும்னு நினைச்சுன்னா சபைக்கு வந்துடும். ஏமே ஞானஸ்தானம் எடுக்கிற ஆட்கள்லாம் சீக்கிரம் ஞானஸ்தானம் எடுத்துடணும். பாவத்திலே வாழ ஆசைன்னா ஞானஸ்தானம் எடுக்காது. அல்லேலூயா. பாவம் உன்னோட இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கவனிக்கணும். அப்படியே வேக வேகம் ஆண்டவருக்குள்ள வந்து விசுவாசத்துல. ஏமே அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்கள் பிழைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நம்ம ஆண்டவரை தேடணும். ஆண்டவரே நான் உன்னை தேடுறேன். வசனம் சொல்ல தேடுங்கள், தேடுங்கள், தேடுங்கள். மகன் பார்த்து தேடு தேடு. கொஞ்சம் நல்லா தேடு. அவரை கொஞ்சம் நல்லா தேடு. இப்ப நல்லா தேடி பாருங்க. அவரை நல்லா தேடிதான் பாரு. உன் குறைவெல்லாம் மாறும். அல்லேலூயா. எலியா பெரிய காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டார். அவர் போய் கர்மேல் பார்த்து கர்த்தருடைய பர்வதம் வாங்கி ஓரே வெளியே போயிட்டார். அங்க போன உடனே திடீர்னு பார்த்தா பூமி அதிர்ச்சி வருதான். அங்க பூமி அதிர்ச்சியில பார்த்தாங்க. என்னவா? கர்த்தர் அங்கே எடுத்து வாசிங்க. என்ன புதுசா பாக்குறீங்க? 3 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரமா? பதினெட்டாம் அதிகாரம் தான். இல்ல நீ எந்த வருஷம் வாசிக்கணுமா? இல்ல ரைட் வாசிக்கலாம். இல்ல 19ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை துளைக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்க. அந்த காற்றிலே கர்த்தர் இல்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின்பு அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அப்பதான் ஆண்டவர் பேசுறார்.
ஆண்டவர் எங்க இருக்கிறீங்க? ஆண்டவர் எங்க இருக்கிறீங்க? அல்லேலூயா. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவு சொன்னீங்களே. உமக்கு ஆண்டவரை தேட தேடத்தான் நம்ம குறைவுகள் மாற போகுது. இந்த வருஷம் ஜபத்தை மிஸ் பண்ணவே கூடாது. ஆராதனைக்கு லேட்டா வர்றது முதல்ல ஸ்டாப் பண்ணு. ஏமா 10 மணிக்கு ஆராதனை 9:55க்காவது நீ உள்ள வந்துடணும். ஆமென். அல்லேலூயா. வெளியூருக்கு நீ போயிட்டீனா நோ ப்ராப்ளம். ஆமென். இந்த வாராஜாபாத் டவுனுக்குள்ள இந்த சுத்துவட்டத்தை சுத்தில இருக்கிற அப்படின்னு சொன்னா 10 மணிக்கு ஆராதனைக்கு 9:50க்குள்ள இங்க வந்து முழங்கால நின்னுறணும். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, எலியா பார்க்கிறார், பூமி எதிர்ச்சில பார்க்கிறார், காற்றுல பார்க்கிறார், அக்கினியில பார்க்கிறார். கர்த்தர் அங்க இருக்கவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் எங்கப்பா? அல்லேலூயா. இந்த ஆண்டவர் வந்துட்டார். அந்த உடனே யோவான் ஸ்நானகன் ஆண்டவர் பார்த்து சொல்றார். ஆண்டவரை இயேசு பார்த்து சொல்றார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாலயம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி சொன்ன உடனே யோவான் 1ஆம் அதிகாரத்துல 36, 37 வசனம் வாசிங்க. 36, 37, 38. இயேசு நடந்து போகிறதை கண்டு அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். உடனே பாருங்க, அப்படி சொன்னதை யோவானுடைய சீஷர்கள் 2 பேரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். அல்லேலூயா. எதப்பா தேடுறீங்க ஆண்டவர் கேட்கிறார். இப்ப அவங்க பதில் என்ன சொல்றாங்க பாருங்க. அதற்கு அவர்கள், ஆண்டவரே நீங்க எங்க தங்கி இருக்கிறீங்க? அந்த நீ தங்குற இடத்தை தான் நான் தேடிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க எங்க தங்குவீங்களோ அங்க நான் தங்குறதுக்கு அந்த இடத்தை தேடிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் எங்க இருப்பாரு? நம்ம தான் ஆலயம். அல்லேலூயா. அப்புறம் எதுக்கு இந்த ஆலயம்? நம்ம அவரை தேடி வர்றதுக்காக ஆலயம். அல்லேலூயா. சாலமோன் ஆலயத்தை கட்டும்போது சொல்றாரு, நான் இந்த ஸ்தலத்தை தெரிந்து கொண்டு இதை பரிசுத்தப்படுத்தினேன். அல்லேலூயா. நீங்க ஆலயம் தான் இல்லைன்னு சொல்ல, நம்ம எல்லாரும் ஆலயம் தான். ஆனா நம்ம தொழுது கொள்வதற்கு ஒரு இடத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டு இந்த பூமியில் இந்த இடத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரே. அப்போ அவர் ஏசாயால கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய ஜெப வீட்டில் அவர்களை, அவர் ஜெப வீட்டுக்கு வந்தாதானே மகிழ்ச்சி. என்னப்பா சீஷர்கள் கேட்கிறாங்க, யார் இவங்க? யோவானுடைய சீஷர்கள். ஆண்டவர் கேட்கிறாங்க, என்னத்தப்பா தேடுறீங்க? அவங்க சொல்றாங்க, அவங்க டைரக்டா சொல்றாங்க, பாரு நீ தங்குற இடத்தை தான் ஆண்டவரை நான் தேடுகிறேன். எதுக்கு? நானும் உங்களோட, அல்லேலூயா, நான் உங்களோடு கூட தங்க. நாமே சொல்லாம அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, நீ அவர் தேர்ந்த அடுத்த வார்த்தை சொல்ல 39 வாசிங்க. அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அல்லேலூயா. அவங்க தேடி கண்டுபிடிச்சு அவர் எங்க இருக்கிறாரோ தேடி கண்டுபிடிச்சு இப்ப வந்து இடத்தை பார்த்துட்டாங்க. அன்னைக்கு எங்க தங்கிட்டாங்க? ராமே. அல்லேலூயா. ஆண்டவர் தேடுறோமா? இதெல்லாம் அப்படி சொல்றாங்க. நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? அந்த உணர்வோட தேடணும். சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரோட பேர்ல ஆண்டவர் பேரை சொல்லி வாழ்ந்ததுக்கான தவிர ஆண்டவரோட வாழ மாட்டான். எப்படி வாழ மாட்டான்? ஆண்டவர் பேரை சொல்லி வாழ்ந்தது, ஆண்டவருக்காக வாழ மாட்டான், ஆண்டவரோட வாழ மாட்டான். அல்லேலூயா. இந்த சீஷர்கள் அவரை தேடின உடனே அவர் கேட்கிறார், என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்ட உடனே, ரவி எங்கே தங்கியிருக்குன்னு சொன்ன உடனே ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இவங்க என்னதான் தேடி வராங்க அப்படின்னு நல்லாவே அவருக்கு தெரியும். தெரிந்த உடனே அவர் சொல்றாரு, வந்து வாருங்கள். சொன்ன உடனே அந்த ராத்திரில பர்மிஷன் இவங்க கேட்கல, அங்கேயே அவங்க தங்கிட்டாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லு, ஆண்டவர் இருக்கிற இடம் கண்டுபிடிச்சா அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு இருக்காரு. தயவுசெய்து அங்கே படுத்துரு. அல்லேலூயா. அவர் ஒன்றும் வெளியே போட்டு சொல்ல மாட்டார். ஒண்ணு சொல்லு, அவர் வெளியே போட்டு சொல்ல மாட்டாரு. அவர் இடம் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அல்லேலூயா. தேடி போனாங்க, இடத்தை காமிச்சாரு. அல்லேலூயா. அவர்கிட்ட போய் இயேசுவே அப்படின்னு வேண்டிக்கல, இங்க தானே இருக்கிறப்பா, நீ இருக்கிற இடத்துக்கு அங்க இருக்கிற. தாவீது சொல்றான் பாருங்களேன், ஆலய பிரகாரங்களில். அது போலயா இந்த வாசப்படியில உட்கார்ந்து உள்ள நீங்க மகிமையா அசைவாடுகிறத, உடன்படிக்கை பெட்டிய திரைச்சிலை நடுவில் இருக்கிற பிரசன்னத்தை பார்த்த போதும்
நான் உள்ள வரணும் அவசியமே இல்லை. எவ்வளவு வாஞ்ச பாருங்க தாவீது. ஆமென். அல்லேலூயா. தேவஜனமே தேவனை தேடு. ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் ஜெபம் விட்டு வந்துடுறாங்க. உன் குறைவை நிறைவாக்க போறது ஜெபம். ஆமென். உன் குறைவை நிறைவாக்க போகிறது ஆலை ஆராதனை தான். உன் குறைவை நிறைவாக்குவதற்கு தான் தேவன் ஆராதனை ஒழுங்குகளை வச்சிருக்கிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற எந்த விதமான காரியங்கள் இருந்தாலும் சரி செய்வதற்கான ஒரு இடமாக தான் தேவன் தன்னுடைய சபையை தெரிந்து கொண்டு அதை பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப சிந்தித்து பாருங்க தேவஜனமே. கர்த்தர் சொல்றாரு, வந்து பாருங்கன்னாரு. போறாங்க, இடத்தை கண்டுபிடிச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? ஜீசஸ் ப்ளீஸ் ஒரு நாள் நான் உங்ககிட்ட தங்கிக்கிறது பர்மிஷன் கொடுக்குறாங்க. அப்படி கேட்டிருந்தா என்ன நடந்தது நீங்க சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அப்பவும் இடம் கொடுத்துருப்பாரு. இப்பதானே வராங்க அவங்க, இப்பதானே விசுவாசத்துல வராங்க, இப்பதானே என்ன தேடி வராங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. என் தேடுதல் கண்டுபிடிப்புன்னு கர்த்தர் சொல்லுங்க. என்ன தேவை என்ன பண்ணுவீங்க? இந்த வருஷம் நீங்க ஆண்டவரை பார்த்து ஆமென். உங்க லைஃப்ல ஆண்டவர் செய்யற கிரியை உங்க கண்கள் பார்த்து வந்து சபையில சாட்சி சொல்லணும். பல பேருக்கு போய் சொல்லணும், ஆமா எனக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார், நீயும் ஆண்டவரை தேடி வா. அந்த ஆண்டவர் உனக்கு அற்புதங்களை செய்து உன் குறைவுகளை தம்முடைய மகிமையினாலே ஐஸ்வர்யமுடைய தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினாலே உன்னுடைய குறைவுகளை கிறிஸ்து இயேசுவின் மகிமையினால் நிறைவாக்குவார் என்று சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன தேடுன்றார் ஆண்டவர். தேடினா நம்முடைய குறைவை என்ன பண்ணும்? நான் லீவ் போடுறேன் அப்படின்னு ஆண்டவர் வந்து அற்புதம் செய்ய மாட்டேன். ஆறாவது லீவ் போடுறேன், இன்னைக்கு சிலர் வரல இல்லையா? ஆமா, ஆறாவது லீவ் போடுறதுனால ஆண்டவர் வந்து உன்னை தேடி வந்து அற்புதம் செய்ய மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. இந்த 12 வருடம் முதல் தேடி வந்தாங்க. இயேசு வரான்னு தேடி வந்தாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த குஷ்டரோகிகள் தேடி வந்தாங்க, குருடர்கள் தேடி வந்தாங்க. அல்லேலூயா. எபிரேயு தன் மகளுக்காக இயேசுவை தேடி வந்தார். அல்லேலூயா. 100 அதிபதி இயேசு தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஆண்டவரை தேடி வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம தேடணும். தேடனா நம்முடைய குறைவை என்ன பண்ணணும்? ஒரே ஆண்டவர் சிம்பிளா சொல்லுமா, என்னை தேடு, உன் குறைவெல்லாம் நிறைவா மாற்றியார். அல்லேலூயா. என்னை தேடி வா, உன் குறைவுகள் என்ன பண்ணும்? நிறைவா மாறும். ஆமென் சொல்லலாமா? தேடுவீங்களா? சீஷர்கள் தேடி போனாங்க. ஆண்டவரே எந்திரிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. சில விசுவாசி எங்கெல்லாம் ஜெபம் போட்டு நடக்குது ஓடும். நம்ம சபையில இருந்தாங்க. அவங்க கேட்டா நான் நம்மகிட்ட சொல்றது இல்லை. இங்கிருந்து போயிட்டு அங்க போய் சுகமா இல்ல டிவில எல்லாம் பயங்கரமா அந்த மிராக்கள் நடக்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க. அப்ப அங்க போய் தூக்கிட்டு வந்தாங்க. எப்படி நியூஸ் எனக்கு வந்துச்சு. அல்லேலூயா. நம்ம சபையில ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது சபை சார்ந்த காரியங்கள் தேவ காரியங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா அதை மறைச்சிட்டீங்கன்னா சொல்லிடுவேன். அல்லேலூயா. நான் நிறைய காரியங்களை பார்த்துருக்கேன். அப்போ அந்த மாதிரி கொடுத்து விசாரிச்சேன். நான் அப்புறம் கேள்விப்பட்ட அந்த விசாரிச்சேன், மீட்டிங்லாம் போயிட்டு வந்தீங்களான்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர் அவங்க கூப்பிட்டா உடனே உண்மையை சொல்லுவாங்க, இவங்க கூப்பிட்டாங்க அவங்க கூப்பிட்டா சொன்னாங்க. சரி போயிட்டு வந்தீங்களே உங்களுக்கு விடுதலை வந்துச்சான்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர், ஏறத்தாழ இத்தனை ஆண்டுகள் வரைக்கும் அவங்க அதே வேலைகள் தான் இருக்கிறாங்க. சபையில அடங்கி நின்று கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க தெரியாத ஒரு ஆத்துமா எங்க போனாலும் கர்த்தர் சுகம் கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. எந்த காரியம் அங்க போனா இந்த மீட்டிங் போனா அந்த மீட்டிங் நெவர். உனக்கு ஒரு மந்தை வச்சிருக்கிறார், மந்தைக்கு ஒரு மேய்ப்பனை வச்சிருக்கிறார், மந்தையில உன்னை வளர்க்கறதுக்காக தான் மேய்ப்பனை வச்சிருக்கிறார். நீ அங்க இல்லாம திரிஞ்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்கிற, அங்க மீட்டிங் போற எங்க மீட்டிங் போற. அல்லேலூயா. அப்படி இருப்ப அப்படின்னா தேவன் எங்க போனாலும் அற்புதம் செய்யக்கூடாது. 100ல 1 நடக்கலாம், 100 நடக்காது. ஆமென். கர்த்தரை தேடு. ஆமென். சரி, சுருக்கமா சொல்ல இரண்டாவது காரியத்தை கடந்து போகலாம். சொல்லி வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம். ஒரு பேச்சு திரும்ப பார்க்கலாம். 3, 4, 5 வருஷம் வாசிக்கலாம். திராட்சை ரசம் குறைவுபட்ட போச்சு. எல்லா லைஃப்லயும் குறைவு இருக்கா? நம்ம எல்லாம் குறைவோட தானே இருக்கிறோம். இப்ப குறைவாகி போச்சு. குறைவு இப்போ வந்துச்சு, நம்ம லைஃப்ல வந்துச்சு, இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இருந்துச்சு. ஆனா இப்போ தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். ஒருவேளை ஆண்டவர் இந்த இல்லை என்ற வார்த்தையினால தான் கர்த்தர் பிடிக்காம போயிடுச்சு. அல்லேலூயா.
இல்ல அப்படின்னு சொல்றது நாங்கள் உருவமா போயிருக்கோம். நீ இல்லைன்னு வந்து சொல்ற என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லாத அப்படின்னு கூட திட்டம் பண்ணிருக்கலாம். பாருங்க அடுத்தது. அதற்கு இயேசு ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். இல்லன்னு சொல்லிட்டு வந்தா உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு என் வேலை அவளை கிளம்ப அப்படின்னு வருவாங்க. இப்போ இல்லையா யார் ஆண்டவரே இல்ல ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? திருமணத்துக்கு பணம் இல்ல ஆண்டவரே அப்படி சொல்லாது. திருமணத்துக்கு பணம் குறைவா இருக்குது ஆண்டவரே அப்படி சொல்லு. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஆண்டவரே வீட்டு தேவைக்கு பணம் குறைவா இருக்குது ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா இந்த ஊர்ல எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை குறைவா இருக்குது ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே செய்ய எனக்கு ஆற்றல் குறைவா இருக்குது ஆண்டவரே அப்படி சொன்னா என்ன சொல்லணும்? ஆற்றலே இல்லை ஆண்டவரே. நம்ம போய் சொல்லுது அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். அந்த இல்லைன்ற ஒரு வார்த்தைக்காக ஆண்டவர் ஒருவேளை என் வேலை இன்னும் வர நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். போதுங்க. நீங்க இரண்டாவது காரியம் ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்தால் நம்ம குறைவுகள் எழுதி வச்சுக்கணும். இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மோடு என்ன காரியத்தை பேசுறாரோ எந்தெந்த காரியங்களை செய்யத்தக்கதாக செய்ய வேண்டும் என்பதற்காக அறிந்து உணர்த்துகிறாரோ அதை செய்வோமானால் அவர் சொல்லுகிறபடி செய்தார்கள். ஆமென். அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்றார். பாருங்க 7ஆம் வசனம் பாருங்க. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அடுத்த வசனம் பந்தி விசாரிப்பு காண்டத்துக்கு கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். இப்ப அந்த திராட்சை ரசம் மிகுந்த ருசி உள்ளதா மாறி போச்சு. அவர் சொல்றபடி செஞ்சா நம்ம வாழ்க்கை நிறைவாகவும் மாறும், இன்னும் நிரம்பி வழியிற மாதிரியும் மாறும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்ய வேண்டும். ஆழத்துல வலை போடு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆழத்துல என்ன பண்ணு? வலைய போடு. வலைய போச்சு. ராமன் சொல்ல மாட்டீங்களா? தூண்டில போடு. தூண்டில போச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வீர்களானால் உங்கள் குறைவுகள் நிறைவாய் மாறும். அல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவர் பல காரியங்களை சொல்லி இருக்கிறார். கொடு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆமென். விதையும் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நாம் அதுக்கெல்லாம் ஏற்றுக் கொடுக்கிறோமான்னு தெரியல. இந்த வருஷத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு நீங்க என்ன பண்ணுங்க? செவி கொடுக்கணும். அப்படியே செஞ்சீங்கன்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு அந்த தேசத்துல தங்கினான்னு வேதம் சொல்லுகிறார். அவன் ஆண்டவர் சொன்னாரு அவன் எகிப்துக்கு போக பிளான் பண்ணிட்டான். ஆண்டவர் சொல்றாரு இல்ல இந்த தேசத்துக்கு வாசம் வந்து இந்த தேசங்கள் யாவும் இவனுக்கு தருவே கர்த்தர் சொன்னார். ஆண்டவர் இங்க இருன்னு சொன்ன உடனே அவர் சொன்னபடியே இருந்துட்டான். இருந்துட்டு சும்மா இல்லாம என்ன பண்ணிட்டான்? அவன் விதையை விதைச்சான். விதைச்ச உடனே அந்த வருஷத்துல எவ்வளவு கிடைச்சது? அவனுக்கு எத்தனை மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான்? அந்த வருஷத்துல அவனுக்கு 100 மடங்கு கிடைக்கும். அவர் சொல்லுகிறபடி செய்தால் அது 100 மடங்கு கிடைக்கும். கைகளை கட்டி ஆண்டவர் அவர் சொல்றபடி செஞ்சா அவனுக்கு 100 மடங்கு பலன். இல்லைன்னா அவனுக்கு இருதயத்தை எந்த அளவுக்கு நீங்க அளந்து விதைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அது பலனாமா. அவனுக்கு என்ன பண்றது சிஸ்டர்? தேவனுடைய வார்த்தை இரண்டாவது ஒரு காரியம் அவர் சொல்லுகிறபடி அவர் சொல்லுகிறபடி அவர் சொன்ன வலது புறத்தில் வரைய போடுங்க. ஒரு இடத்துல வலது புறத்துல போட சொன்னார். இன்னொரு இடத்துல ஆழத்துல வர போட சொன்னார். போட்டவங்களுக்கு என்ன கிடைச்சது? படகுகள் அமிழத்தக்கதான மீன்கள் கிடைச்சது. ஆனா படகு அமிழ வலையும் கிழிந்து போகல. அல்லேலூயா. என் லைஃபை கர்த்தர் நிறைவாய் மாற்றுவதற்கு உன் ஆலோசனை ஒன்றும் தேவை கிடையாது. உன் அறிவை பயன்படுத்தி ஒன்றும் சாதிச்ச முடியாது. உன் அறிவை எடுத்துக்கொண்டு அதை இப்படி செஞ்சிருவேன் அப்படி செஞ்சிருவேன் அதனால இப்படி நடந்துடும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. உன் அறிவை திருப்பி குப்பையில போட்டுணும். ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி தேவ ஜனமே நீங்க அவர் சொல்லுகிறபடி செய்தால் உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவா மாறும். எப்படி மாறும் பாத்தீங்கன்னா 10ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. பாருங்க, ருசி குறைந்ததை மனிதன் கொடுப்பான்,
இயேசு கொடுத்தார்னா, நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். அல்லேலூயா. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து நம்முடைய மகிமையை அந்த மகிமை உன் மேல வந்துடும். வாழ்க்கையில வந்த உடனே உன் குறைகள் என்ன மாறும்? நிறைவாய் மாறும். இதுவரை இல்லாத அளவுக்கு கைகளை தட்டி இதுவரை இல்லாத அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ருசி குறைந்ததை இதுவரைக்கும் கொடுத்தீங்க, இனிமேல் உங்க வாழ்க்கை ருசி உள்ளதா? இன்னும் ஒண்ணும் இல்லாத நிலையில இருந்தீங்க, இப்ப எல்லாம் இருக்கிற நிலையை கர்த்தர் மாற்ற போகிறார். கைகளை தட்டி ஆண்டவர் நல்ல பலமா ஆண்டவர் மகிமையாக. சில பேர் சொல்லுவாங்க, இனிமேல் தாங்க அவனுக்கு இருக்குது. சொல்லுவாங்களா இல்லையா? இனிமேல் தான் அவனுக்கு இருக்கு, இனிமேல் தான். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இனிமேல் தான் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றேன், இனிமேல் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. இனிமேல் தான் நல்ல ரசம் இருக்கு. பக்கத்துல போச்சு, இனிமேல் தான் உங்களுக்கு நல்ல ரசம் இருக்கு. ஆமென். ஒரு காட்டு கத்திங்கிறாங்க. ஹalleluya. பரலோகமே. ஹalleluya. பக்கத்துல பார்த்து இனிமேல் தான் உனக்கு நல்லதே நடக்க போகுது. அதுவும் நல்லதெல்லாம் பயங்கரமா இருக்க போகுது. நல்ல ரசம் இனிமேல் தான் வாழ்க்கை. இனிமேல் வாழ்க்கை மதுரமா மாற போகுது. இனிமேல் வாழ்க்கை ஒரு மிகுந்த ருசியுள்ள மதுரமா மாற போகிறது. ஏதோ வந்தோம் போனோம் நினைச்சு அப்படி நினைக்காத. ஏதோ வந்தோம் போனோம் நினைக்காத. எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடலாம் நினைக்காத. பிரயோஜனமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆசீர்வாதமாய் இருப்பார். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். தேசத்திற்கும் ஆசீர்வாதம். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். தேசத்திற்கும் ஆசீர்வாதமாய் இருப்பேன். என் வீட்டில் ஆராட துணை இல்லை. என் தேவைக்கு வந்து படையில்லை. என் வீட்டில் ஆராட துணை இல்லை. என் தேவைக்கு வந்து படையில்லையே. என்ன தேவனா, என்ன தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். தந்தை தந்தையார் கைக்கொள்ளுவினார். தந்தை அவர் வாணிகளை நடத்திடுவேன். நீ என்றும் கடன் வாங்க விடமாட்டார். நீ என்றும் கடன் வாங்க விடமாட்டார். என் வாழ்விலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடையே நான்
ஐயோ இந்த பிரச்சனை தீர்ந்தா போதும், அந்த பிரச்சனை தீர்ந்தா போதும். நீ அநேக பிரச்சனை தீர்க்கிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவர். நீ உன்னை பத்தி யோசிக்கிற ஆண்டவர் உன்னை பத்தி 1000 பேர் உன்னை வச்சு 1000 பேர் பிரச்சனை தீர்க்க நினைக்கிற. பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ உன் பிரச்சனை தீர்ந்தா போதும் நினைக்காத. நல்ல உருக்கி குடிக்க சொல்லி இன்றும் வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிரச்சனை தீர்ந்தா போதும் நீ நினைக்கிற. இன்னும் கண்கள் திறக்கப்படல. கர்த்தர் உன்னை கொண்டு 1000 பேருடைய பிரச்சனை தீர்க்க விரும்புகிறார். நீ 1000 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உன்னை கொண்டுதான் 1000 பேருடைய பிரச்சனையை மாற்ற விரும்புகிறார். நீ உன்னே நினைச்சுட்டு இருக்காது. தேவன் உன்னை குறித்து என்ன நினைக்கிறார் என்று அவரிடத்தில் கேள். கேட்டா சொல்லுவாரு, கேட்டா சொல்லுவாரு, ஏய் நீ பாட்டு உன்னதான நினைச்சிட்டு இருந்த, உடனே வச்சு என்னென்ன கற்பனை பண்ணி வச்சிருக்க தெரியுமா, என்னென்ன பிளான் வச்சிருக்க தெரியுமா. ஆண்டவரே ஆடை வந்து சிங்கம் கவிட்டு போயிடுச்சு, நான் பாட்டு சிங்கத்தை அடிச்சு ஆட்டை காப்பாத்திட்டு கரடியை காப்பாத்திட்டு இதை நீ பெருசா நினைச்சுக்கிற. டேய் இதையே நீ ரொம்ப நீ சிங்கத்தை அடிச்சது யாருக்கும் தெரியாது, நீ கரடியை அடிச்சுட்டு கூட இந்த வேலைக்காரன் ஒருத்தருக்கு தெரியாது, வீட்டாரை சொன்னா நம்ப மாட்டேன். உன்னைய பத்தி நீ போய் அப்பா நான் ஒரு கரடி அடிச்சிட்டேன் உன வீட்டிலே சேர்த்துக்காத, அப்பா நம்புவான் ஐசாயே. அல்லேலூயா. அம்மா போய் அம்மா ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து நம்முடைய ஆட்டுக்குட்டி சிங்கம் வந்து கவிட்டு போச்சு, நான் போய் பாவி பிடிச்சி அதுக்கு அடிச்சு கொண்டு ஆட்டை காப்பாத்திட்டேன். பிள்ளைக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சிச்சு போல, பிள்ளைக்கு ஏதோ வீட்டிலே சேர்க்கலையே இந்த பையனை. இந்த பிள்ளையோட அப்பா நம்ம புருஷன் இந்த பிள்ளை வேண்டாம்னு சொல்லி வீட்டை விட துரத்தி ஆடு மேய்க்கிற மேய்ப்பரோட தங்க வச்சுட்டாரு இல்லையா. அவங்களோட கூட பழகி இந்த பைத்தியம் ஆயிடுச்சுன்னு அம்மா நினைச்சிடும். அண்ணன் கிட்ட போய் எலியா சம்மா நான் பார்த்த சிங்கத்தை அடிச்சேன் அப்படின்னா, ஆட்டையும் ஒழுங்க மேய்க்கிறது நீ சிங்கத்தை அடிச்சேன் நம்பி இருக்க மாட்டாங்க இல்லையா. இப்ப ஆண்டு சிங்கம் எப்படி நான் சிங்கத்தை அடிச்சேன் தனியா வச்சேன், எப்படி கரடி அடிச்சேன், எப்படி சிங்கத்தை அடிச்சேன், இட்ஸ் எ மிராக்கிள். எப்படி அடிச்சிருக்காங்க நம்மளை குறித்து நம்ம வெளியே சொல்லவே முடியாது. தாவீது சொல்லியிருந்த யாராவது நம்பி இருப்பாங்களா? அவன் சொல்லவும் கிடையாது. அவன் சவுல் கிட்ட போய் சொல்றான், நான் ஒரு விஷயம் சிங்கத்தையும் ஒரு விஷயம் கரடியும் அடிச்சிருக்கேன். இப்ப சவுலுக்கு ஒண்ணும் புரியல, எவனாவது ஒருத்தர் தானே போனோம், இவன் செத்தான பிரச்சனை அனுப்பிச்சு விட்டான். இப்ப கர்த்தர் பாருங்களேன், நான் சொன்னேன் நீ உன் பிரச்சனை மட்டும் தான் யோசிக்கிற, ஆனா தாவீதை கொண்டு முழு இஸ்ரவேல் தேசத்தின் பிரச்சனையை தீர்த்து விட்டார். கைகளை நீ ஒண்ணு அப்படி பாருங்க, என் ஆண்டவர் சொன்னல கேட்க விடாது. அல்லேலூயா. என்ன விடாதீங்க, நம்ம பிரச்சனையை தீர்ல பாஸ்டர் சொல்லாது. அல்லேலூயா. உன்னை கொண்டுதான் உன் தெருவில் இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் மாத்த போறார். அப்ப அவங்க பிரச்சனையை கர்த்தர் மாத்தும் போது உன் பிரச்சனையை மாத்துவாரா மாத்த மாட்டாரா? ஆனா என்ன தெரியுமா, நீயே உன் பிரச்சனையா நினைச்சுக்க, நான் ஏன் பிறந்தனோ தெரியல, நான் ஏன் பிறந்தனோ தெரியல. அல்லேலூயா. நான் ஏன் இப்படி பிறந்தேன், இந்த ஊர்ல ஏன் பிறந்தேன், இங்கேயே வந்தேன் நினைச்சிருக்கிறோமா இல்லையா? ஆனஸ்டா அப்படி நினைச்சவங்களாம் கொஞ்சம் கையை தூக்குங்க. இன்னைக்கு நினைச்சுன்னு சொல்லி என்னைக்காவது வாழ்க்கை நினைச்சிருக்கு கையை தூக்கு பாருங்க. கையோ அங்க நான் கை இங்கும் தூண்டு வருது, கை நல்லா. அல்லேலூயா. நீயே உனக்கு பிரச்சனையா பார்க்க வச்சுட்ட பிசாஸ், அவன் டேலண்ட் தான். என்னது உன்னையே உனக்கு பிரச்சனையா பார்த்து, நான் ஏன் பிறந்தனும் தெரியல. அதுவும் அதுல இந்த சந்தோஷ் பாஸ்டர் பிரச்சனை வந்து ஏன் மாட்டணும் தெரியல. அல்லேலூயா. அப்படிதானே என்ன பண்ணுதா இல்லையா? அல்லேலூயா. இவருக்கிட்ட நம்ம மனுஷன் எல்லாத்துக்கும் போட்டு குத்துன்னு குத்துறாரு. அல்லேலூயா. ஆண்டவரு உன்னையே நீ பிரச்சனையை பார்க்க கர்த்தர் விரும்புறதே கிடையாது. ஆமென். ஆனா ஆண்டவர் உன்னை பார்ப்பாரு, நீ 1000 பேர் பிரச்சனை மாத்த பிறந்திருக்கிற. ஆமென். அவங்க ஆனா பிசாசோட டேலண்ட பத்தியா அவனை என்ன பண்ணிட்டான், ஒன்னும் வாழ்க்கை பிரச்சனையாவே இருக்கும். நான் இல்லாம செத்து கூட நல்லா இருக்கும், சாதாரண பேசி கஷ்டம் பார்த்தேன் வாழ்க்கையில கூட. ஆமென். செத்துட்டா கூட செத்துட்டு போய் எங்க நீ நல்லா இருப்ப, மண்ணில தான் இருப்ப. செத்துட்டா நல்லா இருக்குமாப்பா சொல்றாங்கல்ல. கல்யாணம் கட்டி நல்லா இருக்கணும்னு பார்த்தேன், வீட்டை கட்டி நல்லா இருக்கணும்னு பார்த்தேன், அதுக்கும் சொல்றாங்க செத்துட்டா எங்க நல்லா இருக்கும். எங்க நல்லா இருக்கிறது? செத்துட்டா நீ மண்ணில உன்னையால வச்சுக்க மாட்டான், அது வேற விஷயம்.
24 hours உன்னை தூக்கி உன்னை பத்திரமா வச்சுக்க மாட்டேன். ஆமென் சொல்றாங்களா இல்லையாப்பா? நல்ல வண்டி வாங்கி ஜம்முன்னு நல்லா கார்ல போகணும். ஆமென் வீட்டை கட்டி நல்லா இருக்கணும், கல்யாணம் கட்டி நல்லா இருக்கணும், புள்ள குட்டி பிறந்து நல்லா இருக்கணும். அப்புறம் சொல்றது வாழ்க்கை வெறுப்பு வரணும், செத்துட்டா கூட நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஏதோ கள்ளத்துக்கு கிணத்து கூட போற கதையா சொல்றது. ஏமே உன்னை அப்படி என்ன பார்க்க வச்சு பிசாசு உன்னை உன் தலையிலேயே 1000 பேர் இருக்குது, நீ எங்க போய் அந்த தலையில இருக்கிற பேர் எடுக்க போற சொன்னா அப்படிலாம் புரியும் உங்களுக்குலாம். அல்லேலூயா. நம்ம கிட்ட எது பிரச்சனை தெரியல, நாங்கயா நான் போய் அங்க அவனுக்கு ஆண்டவருடைய அன்பு சொல்லி ஜெபம் பண்ணி அவனை விடுதலையாக்குறது. அல்லேலூயா. ஆனா தாவீது பாருங்களேன், சொன்னா யாரும் நம்ப மாட்டான்னு கம்முன்னு விட்டான். இவன் கிட்ட போய் சவுல் கிட்ட போய் சொன்னோடனே சவுல் சரி என்ன இப்போ ஒருத்தனை தான் கூப்பிட்டான், சின்ன பையன் தான் நீ போயிடறேன் அனுப்பிச்சு விட்டான். ஆனா அவன் போய் அவன் அடிச்சவன சவுலுக்கு எண்ணமே. ஆனா பாருங்க 12 கோத்திர இஸ்ரவேலர் முழு சந்ததி எல்லாருடைய பிரச்சனை அவன் தீர்த்தான். கைகளை தட்டி எல்லா கையை தட்டி உன்னை எல்லாருடைய பிரச்சனைகளை தீர்க்கிற நவனாக தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீ தான் உனக்கே பிரச்சனையை பார்த்துக்கிற, உன்னை நீயே என்ன பண்றவா பிரச்சனையா பார்த்துக்கிற. என்னத்த நான் ஏன் போறேன்னு தெரியல, இப்படிதான் நான் சொல்லு நான் ஏன் தான். அல்லேலூயா. இப்படிதான் சொல்லு நான் ஏன் போறேன். உங்களை குறித்து ஒரு பெரிய நோக்கம் தேவன் வச்சிருக்கிறார். உங்களை என்ன பறக்க வச்சிருக்கிறார் பூமியில் அப்படின்னா ஒரு பிக் பிளான் உங்க மேல இருக்குதுன்னு அர்த்தம். அதை நம்பணும். ஆண்டவர் என்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். இந்த திட்டம் எப்போ உடையும் தெரியுமா? நீ உன்னை பிரச்சனையை பார்க்கும்போது உடையும், விசுவாசம் இல்லாத போது உடையும், அவிசுவாசம் பெருகும் போது உடையும், பக்தி இல்லாத போது உடையும், நீ உலக மனுஷனுடைய வார்த்தையை நம்பும் போது உடையும். அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படியாத போது உடையும், கடினமான மனது இருக்கும்போது அது உடைச்சது. அல்லேலூயா. உன்னை முதல்ல காலையில் எழுந்து நீ முகத்தை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கண்ணாடியில பார்க்கணும், நீ பார்த்து நீ சொன்னோம் 1000 பேர் பிரச்சனையை தீர்க்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறம் ஐயோ பிசாசு உடனே ஞாபகம், ஆமா இவர் 1000 பேர் பிரச்சனை தீர்க்க போறாரு. ஐயோ கடை பிரச்சனை தீர்க்கல, வீட்டுக்கார சண்டை போடுறோம், பிள்ளைங்க பிடிக்குது, உன் வீட்லயே 1000 பிரச்சனை, உனக்கே நிம்மதி இல்லை. பிசாசு சொல்லுவான், என்ன சொல்லுவான்? பிசாசு என்ன சொல்லுவான்? உனக்கே என்ன நல்லது நடந்துச்சு சர்ச்சுக்கு போயிடும் பிசாசு. நீ சொல்லணும் அல்லேலூயா. என் பிரச்சனையும் மாறும், 1000 பேர் பிரச்சனையும் மாற்றும். சொல்லு என் பிரச்சனையும் மாறும், சொல்லு என் பிரச்சனையும் மாறும், என் பிரச்சனை அவர் மாத்துவார், என்ன கொண்டு 1000 பேர் பிரச்சனையை மாத்துவார். அல்லேலூயா. எஸ்தரை சிறைபிடிச்சு போகும்போது எப்படி இருக்கும்? அவளுக்கு ஒரு 14-15 வயசு தான் சொல்றாங்க. பிடிச்சி போகும்போது எப்படி இருக்கும் அவளுக்கு? ஐயோ மாட்டிக்கணுன்னு, இந்த பொல்லாத இடத்துல வந்து மாட்டிக்கணுன்னு, இந்த ஆகாஸ்வரியை பார்த்து என்ன பண்ண போறான்னு தெரியலையே. எல்லாம் முன்னாடி கூட பொண்ணுங்கெல்லாம் போயிட்டே இருக்கிறாங்க, தவிர திரும்பி அந்த ராகினி ஒருத்தையும் அனௌன்ஸ்மெண்ட் வரவே இல்லையே, எங்க சித்தப்பாவை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த தன் வாழ்க்கை எப்படி நினைச்சுன்னு இருக்கோம். மாட்டிக்கணும் 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 போய் என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல. வேற வழி இல்லாம அங்க போனான், கிரீடத்தை வச்சு அமிச்சிட்டான் ராஜா. அதுக்கப்புறம் திருப்பி கூடவே இல்லை பாருங்க, பைபிள் அப்படிதான் சொல்லுது. கொஞ்ச நாள் வந்து யூதர்கள் எல்லாருக்கும் பிரச்சனை. அவன் பாருங்க 127 நாடுகள் இருந்த எல்லாருடைய பிரச்சனையை மாத்திட்டான். கையை தட்டி ஆடுறான். ஒன்னு அப்படின்னா பாருங்க சிஸ்டர், 1000 பேர் பிரச்சனையை மாத்திர நாற்பது அப்படின்னு பார்க்கணும். 1000 பேர் டெலிவரன்ஸ் பண்ண போறாங்க. ஆமே. எப்படி? எனக்கு சிறையிருப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல, என் சிறையிருப்புன்னு எனக்கு ஒரு மகிமை இருக்கிறது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அங்க ஒரு உயர்வை கொடுத்துட்டாங்கன்னா உன் குறைவெல்லாம் உயர்வு வந்துச்சு. எஸ்தருக்கு வந்த உடனே அவன் என்ன பண்ணிட்டான்? ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவன் மேல போனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை, உயர்வுல போனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையை எழுப்புது யூதர்களுக்கு. ஒருவேளை அவர் அங்க கன்னிமாடத்தில் இருக்கும்போது பிரச்சனை எழுப்பி அவளை சரி செஞ்சிருக்க முடியுமா? முடியாது. ஒரு உயர்வு தேவனுடைய ஐஸ்வர்யம், அந்த ரிச்சஸ் க்ளோரி அவன் மேல வந்த உடனே, ஒரு உயர்வு வந்த உடனே அந்த ஜனங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை எழுப்புது. இப்போ அவர் 127 நாடுகள் இருந்த எல்லா யூதருடைய பிரச்சனையை மாத்திட்டார். கையை தட்டினாரா? நல்ல கையை தட்டி 1000 பேர் பிரச்சனையை மாத்தினாங்க. சும்மாவே கிடையாது. அல்லேலூயா. நோக்கான இருக்கு பயப்படாது. அல்லேலூயா. அல்லேலூயா. 1000 பேர் பிரச்சனை மாத்துறாரு. ஆமென். அம்மா சொல்லுவாங்க, டே உன்னை எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் காப்பாத்தணும் தெரியுமா அப்படிம்பாங்க. ஆமென்.
கையில நரம்பு கடிக்காம காலெல்லாம் குத்துவாங்களாம். என் பையன்கள் குத்தி இருக்கிறாங்க. ஆனா அந்த நரம்பு கூட கிடைக்காம ஊசி போறதுக்கு வழி இல்லாம, டிப்ஸ் போற வழி இல்லாம அப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன். போட முடியாது, என் உடம்புல நரம்பே கிடைக்காது. நான் பொழைச்சி எங்க சொல்ல பொழைச்சி இருக்கிறதுல எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 1000 பேர் பிரச்சனை மாத்திர சும்மா அடிபட போதுவானா விசாசு வரும்னே. அவன் இப்ப காலி போடாது இல்லை, அவன் போய் தேசத்தை எல்லாம் சுத்தி இந்தியா முழுவதும் சுத்தி பார்க்க. இப்ப அடுத்த வருஷம் இந்த வருஷம் வெளிநாட்டுக்கெல்லாம் போப்பான் இல்லையா. அவன் பாப்பா இவன் போனா அங்க இருக்கிற எல்லாரும் எலி கூட்டு வந்துடுவான். இவன் அங்கேயே அவனுக்கு ட்ரை பண்ண முடியல, அவனால முடியாது. உனக்கு அப்படிதான் பிசாசு அழிவு நிறுத்த அவனால முடியாது. தேவன் உன்னை கொண்டு 1000 பேர் ஆட்சி நீ நினைக்கிறாங்க நான் வந்து மாட்டிக்கிறேன்னு நினைக்காது. அல்லேலூயா அல்லேலூயா. நான் வந்து மாட்டிக்கிறேன் அந்த லைஃப்ல, அது சொல்லவே சொல்லாது. கர்த்தர் உன்னை கொண்டு வந்து வச்சிருக்காரு. எஸ்தர் மாட்டிக்கிறேன்னு நினைச்சிருப்பா, இல்லைன்னு சொல்ல. அவளுக்கு அந்த உயர்வு மேன்மை வருகிற வரைக்கும் அவன் பாதகமா தான் நினைச்சிருப்பான். ஆனா வந்த பிறகுதான் சொன்னார் மொர்தெகாய், இந்த ராஜ மேன்மை, இந்த குளோரிய ரிச்சஸ்ட் குளோரி உன் மேல எங்க வந்துச்சு தெரியுமா? இந்த காலத்துல நீ உதவியா இருக்கும்படி. பக்கத்துல பாஸ் உனக்கும் ஒரு காலம் வரும். அது வரைக்கும் மண்டியை பிச்சுன்னு இருக்காது. அந்த 4 முடியை பிச்சு போடுறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. கல்யாணத்துல ஜடலாம் வைக்க வேண்டியது இருக்கு. சொல்லு, கல்யாணத்துக்கு பின்ன அது என்ன வைப்பாங்கம்மா? ஜட வேற என்ன வைப்பாங்க? ரீத்தா நெட்டெல்லாம் வைக்க வேண்டியப்பா. சொல்லு, அந்த 4 முடி பிச்சு போடுறாரு. சொல்லு கல்யாணத்தன்னைக்கு அந்த நெட்டெல்லாம் வைக்க வேண்டியது இருக்குது. கொசு வலையெல்லாம் பின்னாடி விட வேண்டியது இருக்குது. கொசு கடிக்காம மாப்பிள்ளை முன்னாடி நிறுத்த வேண்டிய வேலை நிறைய இருக்குது. அதுக்காக இந்த முடியை விட்டு வை. அதுவும் இல்லை எங்க போய் கிளிப்ப சொல்லுவாங்க. அல்லேலூயா. நீ உன்னையே பிரச்சனையை பார்க்கவே கூட. அவன் ஒரு தீர்மானம் 2026ல நானே எனக்கு எந்த பிரச்சனை பார்க்கவே மாட்டேன். கூடாது இல்ல, மாட்டேன். தீர்மானம் எடுக்கணும். நான் எந்த பிரச்சனையை பார்க்கவே. எனக்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனை அதை பத்தி கவலை கிடையாது. என் முன்னாடி நிக்கிற கோலியாத் எவ்வளவு பேர் சொந்தம் எனக்கு கவலை கிடையாது. நான் தான் இந்த பிரச்சனையை மாற்ற போறேன். 40 நாள் வந்து சத்தம் போட்டுட்டே போயிட்டே இருந்தா ஒண்ணும் நடக்கல பாரு. இஸ்ரவேலர்கள் பயந்துட்டே இருக்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா. இவங்க எல்லாருடைய பயத்தை நான் தான் கிளியர் பண்ண போறேன். இவனுடைய கொட்டத்தை நான் தான் அடக்க போறேன். ஆமென். இவனை நான் தான் என் காற்றில் இருக்கிற கல்லை எடுத்து அடிச்சு கொல்ல போறேன். ஆமென். அல்லேலூயா. இப்ப சொல்லுவாங்க சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது. இப்ப பாரு இவனுக்கு ஒரு நேர்மை வந்துச்சு. 1000 பேர் பிரச்சனை தீர்க்க தாவீது எப்படி வந்தான்? இவன் பிரச்சனை இவன் என்ன பண்ணிட்டாரு? எங்கேயோ ஆட்டு மேய்ச்சிட்டு இருந்த அப்பா அம்மா அண்ணன் யாரும் கண்டுகொள்ளாத ஒருத்தனை இப்ப ராஜா பாருங்க யார் அந்த பிள்ளையாண்டான்? இவன் தான் அமிச்சா அவனை. ஆனா இப்ப என்ன யார் அந்த பிள்ளையாண்டான்? உடனே அவன் கூட இருக்கிற மனுஷன் அப்னர் சொல்றான், ஐயோ எனக்கு தெரியாத ஆண்டவனே. அல்லேலூயா. இவனை தான் அமிச்சாங்க அவன் கோலியாத் கிட்ட போடா அப்படின்னு. வந்து கேட்டா போனாங்க, அனுப்பிவிட்டாரு. அப்ப முழுசா விசாரிக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. சொல்லு, 1000 பேர் பிரச்சனை தீர்க்க போறோம். 1000 பேருடைய பிரச்சனை தீர்க்க போறோம். எனக்கு வர சோதனை கண்டு பயப்பட மாட்டேன். அவர் சொல்லுகிறபடி செய்வேன். அவர் சொல்லுகிறபடி செய்வேன். திராட்சை ரசம் தண்ணீர் திராட்சை ரசமா மாறிச்சுல்ல, அப்ப அந்த கல்யாணம் எவ்வளவு வந்திருப்பான்? அல்லேலூயா. அவர் சொல்லுகிறபடி செஞ்சா இப்ப அந்த வீட்டுல ஒரு பெரிய யூதர்ல பெரிய கிராண்டா நடக்கும். ஒரு 1000 பேர் வச்சுக்கோங்க. ஒரு பந்திக்கு 1000 பேர் சாப்பிட்டான். ஒரு 3 பந்திக்கு 3000 பேர் போயிட்டான். இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு 1000. ஒரு மொபைல்ல எத்தனை நம்பர் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சார் எவ்வளவு பேர் இருக்கு? 300. இதுக்கு முன்னாடி பட்டன் போன்ல 300 வைக்க முடியுமா? இல்ல போனே இல்லாத காலத்துல 300 நம்பரோட போன் தெரியுமா உனக்கு? என் மொபைல் ஒரு 1000 கிராஸ் பண்ணிட்டேன். 1000 பேருக்கு மேல நம்பர் என்கிட்ட இருக்கு. அல்லேலூயா. ஆனா யாருமே பல பேர் எனக்கு யாருமே தெரியல. பேசும்போது சேவ் பண்ணி வச்சிரும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவங்களா கால் பண்ணா உண்டு, எனக்கு அவங்க ஞாபகத்துல வந்து நம்பர் தெரியும். என்ன பேர்ல சேவ் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியாது, விட்டுருவேன் சில நேரத்தில். இப்போ 1000 பேர் ஈஸியா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம். வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல கூட ஒரு 5000 ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம். 5000 பேர் என்ன பண்ணலாம்? அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன். ஈஸியா 1000 பேர் பிரச்சனை மாற்ற முடியாம இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா தேவனை உன்னை பார்க்கும்போது சொல்லு, எனக்கு இந்த பிரச்சனை என்ன தெரியுமா? என்ன பிராக்டிஸ் பண்றாரு என் லைஃப்ல. இந்த பிராக்டிஸ வச்சு நான் இதில் ஸ்டடி பண்ணி நான் சரியாயிட்டேன்னா என்னை கொண்டு 1000 பேருடைய பிரச்சனை மாற்றும். கோலியாத் அடிச்சு தூக்குறாங்க. அடிச்சு கொண்ட உடனே தான் தாவீது பேர் பிரபலியம் ஆயிப்போச்சு. இப்ப அப்பா
அம்மா வெளியே கொண்டு வராத ஒரு ஆளை யார் வெளியே கொண்டு வந்தது? ஆண்டவர் தான். ஆமென். அப்பா அம்மாவை ஓர காட்டாங்க, ஆண்டவர் அவன் என்ன பண்ணாரு? உயர்த்தி வச்சுட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உயர்வடைவேன் நான் என் வாழ்விலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் நான் என் வாழ்விலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். நிச்சயம் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தந்தை வசனம் சொன்னது அப்படியே செஞ்சாங்க. அந்த கல்யாண வீட்டு பிரச்சனை தீர்ந்து போயிடுச்சு. கல்யாணம் மாப்பிள்ளைக்கு அந்த பிரச்சனை. அங்க வந்தவனுக்குலாம் என்ன கிடைக்கும்? இப்போ நம்ம கல்யாணத்துக்கு போறோம் எல்லாருமே. இப்போ கல்யாண வீட்டை பொறுத்தவரை என்ன சிந்தனை இருக்கும்? எல்லாரும் வயிறார சாப்பிட்டு போகணும். ஆனா கல்யாண பந்தியில உட்கார நமக்கு என்ன பிரச்சனை? உண்மையை சொல்லு. கல்யாண பந்தியில போய் நம்ம உட்காரோம், நமக்கு என்ன பிரச்சனை? யாருமா சொன்னது? என் பிரைடல் உமன் சொல்லுது. அல்லேலூயா, ஆமென். எல்லாமே கிடைக்கும். ஒரு 4 பீஸாவது கிடைக்கும். அல்லேலூயா. என்னடா வச்சா? முத பந்தியில ஐஸ்கிரீம் வச்சா, வாழைப்பழம் வச்சா, குலோப் ஜாம் வச்சா, அதை வச்சு இதை வச்சா. 2வது 3வது பந்தியில ஐஸ்கிரீம் வைக்கல, அவன் எனக்கு குலோப் ஜாமே காலடா. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. நன்கு தேவஜனமே, கர்த்தர் உன் குறைவை நிறைவேற மாற்றுவார். தாவீத அந்த தைரியத்தை கர்த்தர் தம்முடைய கிருபையினால் அவனுக்கு ஊற்றினபடி, விசுவாசத்தை ஊற்றினபடினால, தைரியத்தை கொடுத்தபடினால் அவன் போய் கோலியத்தை அடிச்சுக்காரு. ஏன்னா நீ உன்னையே பிரச்சனையை பார்க்கறத முதல்ல நிறுத்தணும். ஆமென். என்னை கொண்டு 1000 பிரச்சனைகளை மாற்ற போகிறார். ஆமென். அந்த வேலைக்காரர்கள் ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்தார்கள். இப்ப பாரு, எல்லாம் கிடைக்கணும். சாப்பாட்டுக்கு வரவனுக்கு தெரியும். எல்லாரும் சாப்பிட்டு போகணும்னு நினைக்கிறோம் கல்யாண வீட்டுக்காரன். எல்லாம் என் பந்தியில என்னெல்லாம் வைக்கிறோம் அதெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம் யாரு? சொந்தக்காரன். ஆனா இப்ப 2 பேரும் பிரச்சனை கர்த்தர் என்ன பண்ணாரு? எப்படி தீர்த்தாரு? அவர் சொல்லுகிறபடி செய்த உடனே நினைச்சு. ஆமென். இந்த குறைவெல்லாம் நிறைவேற மாற்றணும். அதுவும் இன்னும் டேஸ்டா மாறணும்னா ஆண்டவர் சொல்றபடி என்ன பண்ணும்? கூடுனா கூடு, நில்லுனா நில்லு, எடுனா எடு, குட்டி போட்டு ஜெபம் பண்ணா பண்ணும். பைபிள் என்ன சொல்லுது? ஆண்டவர் பைபிளுக்கு என்ன வார்த்தைகள் உங்களுக்கு வெளிப்படுத்துறாரோ அதை இக்னோர் பண்ணாத, புறந்தள்ளாத, ஒபே, அதை அப்படி ஏற்றுக்கொள். ஆமென். கர்த்தர் நிறைவேற மாற்றம். 3வது காரியத்தை வாசிக்கிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 16, 17, 18 வசனங்களை வாசி முடிச்சிடலாமா? நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2வது தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. கவனிங்க, 3வது காரியம். உங்க இந்த இதுக்கு பிற்பாடுதான் கர்த்தர் இந்த வசனத்தையே பேசுகிறார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் சொல்றாரு, நான் தெசலோனிக்கேயில் இருந்தபோது என் குறைச்சல் நீங்கும்படி நீங்கள் 2வது தரம். ஊழியக்காரனுடைய குறைச்சலை, சபையோட குறைச்சலை பார்த்து கண்ண முடிக்காத. அல்லேலூயா. பவுலோட குறைச்சலுக்கு பிலிப்பியர் என்ன பண்றாங்கன்னா, அவன் குறைச்சல் நீங்கும்படி 2 தரம் கொடுத்து அனுப்பினார்கள். ஆமென். இந்த வார்த்தைக்கு பிற்பாடு தான் தேவனுடைய வார்த்தை வெளிப்பாடு வருகிறது.